ஹாய், நான் உங்கள் தமிழ் பேசுகிறேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன ப்ளகின் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, WebView Flutter அப்படிங்கக்கூடிய ப்ளகின் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ எதுக்காக இந்த ப்ளகின் யூஸ் பண்ணுறோம், அதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ப்ளகின் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, உங்கள் ஆப்பில் ஒரு WebView வந்து நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், ஒரு வெப் ஸ்க்ரீன் வந்து ஒரு வெப் URL வந்து உங்கள் ஆப்பில் நீங்கள் காட்டணும் அப்படின்னா, ஸோ அதுக்காக உங்கள் ஆப்புக்குள்ளே ஒரு WebView வந்து நீ கொண்டு வரக்காக WebView Flutter அப்படிங்கிற ப்ளகின் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து நம்ம ஒரு சின்ன டெமோவில் பார்க்கலாம். ஆஸ் யூஷுவல் நம்ம டெமோ ப்ராஜெக்ட் இருக்குது இல்லையா, வெல்கம் டு Flutter Blue அப்படிங்கக்கூடிய இந்த ஒரு ப்ராஜெக்ட் தான். ஸோ இந்த ப்ராஜெக்டில் பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிளி வெல்கம் டு Flutter Blue அப்படிங்கக்கூடிய அந்த வேர்ட்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஸோ இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம WebView Flutter ஆட் பண்ணிவிட்டு ஸோ அதில் நம்ம எப்படி கான்ஃபிகர் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு WebView Flutter அப்படிங்கக்கூடிய அந்த ப்ளகின் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ப்ளகின் பார்த்தீங்க அப்படின்னா ஆண்ட்ராய்டுக்கும் iOSக்கு மட்டும்தான் இந்த சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபார் நவ் ஆண்ட்ராய்ட்லேயும் iOSலேயும் நீங்கள் என்ன பண்ணலாம்னா இந்த WebView இம்ப்ளிமெண்டேஷன் நீங்கள் பண்ணலாம். ஸோ அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா, ப்ளகின் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஆக்சுவலி இந்த பேக்கேஜ் ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்மளுடைய ஹோம் ஸ்க்ரீனுக்கு போயிட்டு ஹோம் ஸ்க்ரீனில் ஒரு கண்ட்ரோல் க்ரியேட் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம widget ஆட் பண்ணிக்கலாம். ஸோ widgetல என்ன வேணும் அப்படின்னா WebView அப்படிங்கக்கூடிய WebView அப்படிங்கக்கூடிய அந்த widget இருக்குது. ஸோ அந்த WebViewங்கிற widget வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த WebViewங்கிற widget தான் என்ன பண்ணுவோம்னா நமக்கு அந்த WebView டிஸ்பிளே வந்து நமக்கு கொடுக்கும். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணோன்னா அதை இம்போர்ட் பண்ணிவிட்டு WebView Flutter அப்படிங்கக்கூடிய இந்த ஒரு இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிவிட்டு ஸோ அதனுடைய widget நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஸோ WebView widget அப்படிங்கிற அதனுடைய நேம் அண்ட் அதுக்கு பார்த்தீங்கன்னா கண்ட்ரோலர் இருக்குது. ஸோ அந்த கண்ட்ரோலர் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இப்போ கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ அந்த கண்ட்ரோலர் எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு லேட் வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கங்க. லேட் வேரியபிள் என்ன அப்படின்னா இந்த ஒரு பர்டிகுலர் டைப் WebView கண்ட்ரோலர் அப்படிங்கிற டைப். ஸோ WebView கண்ட்ரோலர் நம்ம கண்ட்ரோலர்னு வச்சுக்கலாம், உங்களுடைய நேம் ஆஸ் ப்ரிஃபர்ட். ஸோ இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இனிட் ஸ்டேட் கொடுக்க போகிறோம். இனிட் ஸ்டேட் எதுக்காக அப்படின்னா, ஸோ இனிட் ஸ்டேட்டில் என்ன பண்ணுவோம்னா அந்த ஒரு ஸ்க்ரீன் வந்து அந்த ஸ்டேட்ஃபுல் widget க்ரியேட் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த ஒரு இனிட் ஸ்டேட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ உங்களோட இனிஷியலாக என்னென்ன ப்ராசஸ் பண்ணணுமோ எல்லாத்தையும் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இனிட் ஸ்டேட்டுங்கிற அந்த ஸ்டேட்குள்ளே அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த இடத்துல என்ன பண்ண போகிறோம்னா நம்ம லேட் வேரியபிள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல அதை கண்டிப்பாக இனிஷியலைஸ் பண்ணணும். ஸோ கண்ட்ரோலர் ஈக்குவல் டு WebView கண்ட்ரோலர் அப்படிங்கக்கூடியது தான் அதனுடைய நேம். நீங்கள் பிளாட்ஃபார்மை நீங்கள் யூஸ் பண்ணலாம், அல்லது அந்த பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணிங்கன்னா என்ன பிளாட்ஃபார்ம் நீங்கள் கொடுக்கணும், அப்படி இல்லைன்னா நீங்கள் டேரெக்டாக WebView கண்ட்ரோலர் மட்டும் நீங்கள் டேரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கண்ட்ரோலர் நம்ம கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ கண்ட்ரோலர் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக எடுத்துருச்சு. ஸோ நம்ம இதை என்ன பண்ணலாம்னா ஆப்பை ரன் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இனிஷியல் ரன் பண்ணலாம். ஸோ இனிஷியல் ரன் பண்ணோம் அப்படின்னா என்ன வருது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய கன்ஃபிகரேஷன்ஸ் இருக்குது. ஸோ இனிஷியலாக பார்த்தீங்கன்னா இது எந்த ஒரு URL நம்ம கொடுக்கல. ஸோ இந்த URL இது லோட் பண்ணாது. ஸோ நம்ம எப்படி இனிஷியல் URL நம்ம கொடுக்கலாம் அப்படின்னா, ஸோ இந்த இடத்துல கேஸ்கேடிங் ஆப்ரேட்டர்னு சொல்லுவாங்க, இந்த டபுள் டாட் யூஸ் பண்ணுறது. ஸோ அதில் என்ன பண்ண போகிறோன்னா லோட் URL அப்படின்னு சொல்லி கொடுக்க போகிறோம், அல்லது லோட் ரெக்வஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம். நீங்கள் வந்து இந்த இடத்துல அசெட்ஸ் வந்து நீங்கள் லோட் பண்ணலாம். அதே போல் HTML ஸ்ட்ரிங் இருந்தால் HTML ஸ்ட்ரிங்கை டேரெக்டாக யூஸ் பண்ணலாம். அதே போல் ரெக்வஸ்ட் அப்படிங்கிறது நம்ம URL கொடுக்குறது. அதே போல் ஃபைல் அப்படிங்கிறது அந்த பர்டிகுலர் ஃபைல் பார்த்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஃபைல் பார்த்து இந்த சென்ஸ் அந்த பர்டிகுலர் ஃபைல் மேனேஜருடைய ஃபைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு அது டிஸ்பிளே ஆகும். ஸோ அதுதான் யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த இடத்துல என்ன பண்ண போகிறோம், நம்ம இப்போதைக்கு URL ரெக்வஸ்ட் லோட் URL ரெக்வஸ்ட் பண்ணி நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ அதுக்கு URI அப்படிங்கிற ஒரு ஆப்ஜெக்ட் தேவை. ஸோ அதுக்கு URI டாட் பார்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்து நமக்கு தேவையான இந்த URL நம்ம கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த இடத்துல https:/google.com ஸோ அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த WebView கண்ட்ரோலர் இனிஷியலைஸ் பண்ணிடும். பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்னா ஆஃப்டர் தட் லோட் ரெக்வஸ்ட் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணும். ஸோ இந்த ஒரு ஃபங்க்ஷன் மட்டும் இல்லை, நீங்கள் நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இந்த கேஸ்கேடிங் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி நீங்கள் கம்ப்ளீட்டாக ஆட் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஸோ இது வந்து ஒரு சின்ன ஒரு டிப் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம ஆப் வந்து லான்ச் ஆகிடுச்சு இல்லைங்களா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம கூகுளோட URL நமக்கு என்ன ஆகிடுச்சுன்னா லோட் ஆகிடுச்சு. ஸோ இனிஷியலாக நம்ம கொடுத்த அந்த URL வந்து லோட் ஆகிடுச்சு. நீங்கள் இதில் என்ன பண்ணலாம்னா நீங்கள் நேவிகேஷன் ஆஸ் யூஷுவல் நீங்கள் எப்படி ஒரு வெப் ப்ரௌசரில் பண்ணுவீங்களோ அதே போல் என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் சர்ச் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கூகுளில் சர்ச் பண்ணுவோம். ஸோ நீங்கள் வந்து நார்மலாக நீங்கள் எப்படி சர்ச் பண்ணுவீங்களோ ஸோ அதே ப்ராக்ரஸ் தான், நோ சேஞ்சஸ். நம்ம தமிழில் கொடுக்கலாம். ஸோ டோட்டலாக தமிழில் சேஞ்ச் ஆகிருக்கு. அதே போல் வந்து நான் கூகுளில் சர்ச் பண்ணி நான் கூகுள் சர்ச் ப்ரெஸ் பண்ணுறேன்.
ஸோ இந்த நமக்கு கூகுளுடைய அந்த ஸ்கிரிப்ட் வந்துருச்சு இல்லைங்களா. இதில் இன்னொரு கஸ்டமைசேஷன் இருக்குது. என்ன அப்படின்னா, சில இடங்களில் ஜாவா ஸ்கிரிப்ட் அப்படிங்கிறது ஒர்க் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன்னா, யூடியூப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வெப்சைட் நான் ஓப்பன் பண்ணுறேன். நான் யூடியூப் சர்ச் பண்ணுறேன். யூடியூப்பில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபைல்ஸ் இருக்குது இல்லையா, லைக் அந்த வீடியோ ப்ளே ஆகும் கைண்ட் ஆஃப் ஜாவா ஸ்கிரிப்ட் இல்லையா. ஸோ இது வந்து நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணலாம். நீங்கள் அலோவ் பண்ணுறதா இல்லை அலோவ் பண்ண வேணாமா, ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலாமா. ஸோ இந்த மாதிரி கஸ்டமைசேஷன்ஸ் என்ன பண்ணலாம்னா நீங்கள் வந்து நம்ம WebView அப்படிங்கிற அந்த ப்ளகினில் பண்ணலாம். ஸோ அதுவும் எப்படின்னு பார்க்கலாம். இது வந்து ஸ்டில் லோடிங்கில் இருக்குது இல்லையா. ஸோ நம்ம என்ன பண்ணலான்னா இந்த இடத்துல ஜாவா ஸ்கிரிப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல செட் ஜாவா ஸ்கிரிப்ட் மோட் இருக்குது இல்லைங்களா. ஸோ இந்த ஜாவா ஸ்கிரிப்ட் மோட் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஜாவா ஸ்கிரிப்ட் மோட் வந்து டிசேபிள்டில் இருக்கும். நீங்கள் அன்ரிஸ்ட்ரிக்டட் கொடுத்தீங்க அப்படின்னா ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபைல்ஸும் உங்களுக்கு வீடியோஸும் எல்லாமே ரன் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதை கொடுத்துட்டு நான் ரீஸ்டார்ட் பண்ணுறேன் ஆப்பை. இட்ஸ் ஸ்டில் லோடிங்கில் இருக்குது. நான் ரீஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ என்ன சேஞ்சஸ் நடக்குதுன்னு பார்க்கலாம். ரீஸ்டார்ட் ஆகிடுச்சு. நான் இந்த இடத்துல என்ன பண்ணுறேன் அப்படின்னா, திருப்பி நான் வந்து யூடியூப் அப்படிங்கிற கீவேர்டே கொடுக்குறேன். சர்ச் கொடுக்கலாம். யூடியூப் ஓப்பன் பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூடியூப் வந்து ஓப்பன் ஆகுது இல்லையா. ஸோ இதுதான் வந்து அந்த ஜாவா ஸ்கிரிப்டுடைய அந்த ஒரு விஷயம். அதாவது யூடியூப் வந்து நிறைய ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கிறதுனால நீங்கள் ஜாவா ஸ்கிரிப்ட் அன்ரிஸ்ட்ரிக்ட் கொடுத்தீங்கன்னா தான் என்ன ஆகும்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஜாவா ஸ்கிரிப்ட் கிளாஸ் எல்லாம் ஒர்க் ஆகும். அதாவது நீங்கள் சர்ச் பண்ணுற எல்லா விடயங்களுமே இங்கே இருக்கும். நீங்கள் வந்து நீங்கள் வீடியோ ப்ரெஸ் பண்ணி வீடியோ நீங்கள் வியூ பண்ணலாம். ஸோ இது எல்லாமே என்ன பண்ண முடியும் அப்படின்னா WebView அப்படிங்கூடி இந்த ப்ளகின் யூஸ் பண்ணி பண்ணுறது தான். ஸோ இதுதான் இந்த ஃபங்க்ஷன். ஸோ இதுதான் என்ன அப்படின்னா இந்த ஜாவா ஸ்கிரிப்ட் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஒரு விஷயம். இதில் வந்து இன்னும் நிறைய கஸ்டமைசேஷன்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ அடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இதில் நிறைய கஸ்டமைசேஷன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். இந்த இடத்துல டபுள் அந்த கேஸ்கேடிங் ஆப்ரேட் யூஸ் பண்ணிங்கன்னா ஜூம் எனேபிள் பண்ணலாம். அதாவது நீங்கள் வந்து இப்போ ஜூம் இல்லாமல் யூஸ் பண்ணுறக்கும் ஜூம் எனேபிள் பண்ணி ஆப்ஷன் கொடுக்கலாம். டைட்டில் நீங்கள் என்ன எப்போது கரண்ட்டாக என்னென்ன ஆப்பில் இருக்கோ அதோட டைட்டில் நம்ம கெட் பண்ணலாம். அதே போல் யூசர் ஏஜென்ட் என்ன இருக்குது அதை நம்ம பார்க்கலாம். ஸோ கோ பேக் கோ ஃபார்வர்ட் ஆப்ஷன் நீங்கள் கொடுத்துக்கலாம். ரீலோட் பண்ணுற ஆப்ஷன் நீங்கள் கொடுக்கலாம். இதெல்லாமே நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து அந்த ஸ்வைப் ஆப்ஷன் கொடுத்துட்டு ரீலோட் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா அது ரீலோட் ஆக ஆரம்பிக்கும். அதே போல் ஸ்க்ரோல் பை ஸ்க்ரோல் டு இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. செட் பேக்ரவுண்ட் கலர்னா இனிஷியல் பேக்ரவுண்ட் கலர் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து டார்க் மோட்னா நீங்கள் பிளாக் கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி பேக்ரவுண்ட்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து நேவிகேட்டர் ப்ளகின் ஸோ இதுதான் என்ன அப்படின்னா WebView ப்ளகின். ஸோ அந்த WebView Flutter அப்படிங்கிற ப்ளகின் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ டவுட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸ்டே டியூன்ட்.